அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 8ஆம் அதிபதி 3லையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் சுயசாரத்துலலாம் இருக்குதுன்னா எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய சந்தேகங்கள், இது கரெக்டாக அது கரெக்டாக, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் 2ஆம் அதிபதி 3லுமே கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது வந்து ரொம்ப கொஞ்சம் உங்களை பற்றி ஏதாச்சும் அவதூறு பேசுகிறது, பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், உங்களுக்கு கண்காணிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், அந்த வக்கரமாக இருக்கும்போது இன்றைக்குமே 3, 6, 9 நாள் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. ஸோ அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்குறது, நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி, அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 6ல் இருக்கார். ஸோ 3 மற்றும் 4ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள், ஏதாவது பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்னதாக சில நேரங்களில் ஒரு மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்டேஷன்ஸ் ஏதாச்சும் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 6ஆம் அதிபதி வந்து 9லும் வேலை விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3, 7 நாளே காமத்திரி குணமாக வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சபலங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்தேகங்கள், அது மட்டும் இல்லை சில நேரம் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது எனக்கு 8ஆம் அதிபதி 3, 8 நாளே வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏதாச்சும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வெளியில் நடந்து போயிருங்க. ஒரு கம்ப்ரெஸ்டாக ஒரே இடத்துல அடைஞ்சு கிடைக்காம வெளியில் நடந்து போகிறது. சில பேருக்குலாம், எனக்குலாம் என்னென்னா ஏதாச்சும் மூட் அவுட் ஆச்சுன்னா நல்லா சாப்பிட்ருவேன். ஸோ நல்லா வந்து ஃபுல் மீல்ஸ் வாங்கி நல்லா சாப்பிட்டு விட்ருணும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சில நேரம் வந்து அது கோபதாபங்களோ ஒரு மூட் அவுட்டோ இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது அந்த மாதிரி ஒரு மூட் அப் பண்ணி இல்லை நல்லா நடக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியான புதனும் வந்து 3லுமே பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. பட் லாபம் இருக்குமானா கண்டிப்பாக லாபம் இருக்கும். இந்த நரசிம்மர் வழிபாடு சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். கொஞ்சம் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள், நல்ல லாபங்கள், அவங்களோட முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3லிருந்து பிரயாணங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க, கலகலப்பாக இருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு அன்சர்டனிட்டி கொஞ்சம் வந்து மாறி இருக்குது, அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாவில் சூரியன் வந்து 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு மிடில் ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து துலா லக்னம் வந்து சந்திரன் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும்.
இந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைமில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள், மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றது, தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது கொஞ்சம் சபலங்கள், ஏன்னா அது ஒரு காமத்திரிகோண வீட்டில் ஒரு 2 வீடு வரும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன்னா வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாகிறது ராகு தசை. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். தாத்தா, கொள்ளு தாத்தா இவங்களை பற்றிலாம் பேசுவீங்க. ஸோ தாத்தா வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களை போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னை பற்றி ஒரு சர்ப வழிபாடு சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. துலா லக்னமாக வந்து குரு தசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி. உங்களுக்கு 9இல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா 4 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்பொழுது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். பழைய சொத்தை கொடுத்து புது சொத்து வாங்கலாமா, பொருள் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ துலா லக்னம் வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி, அவர் வந்து 3லேருந்து நிறைய அலைச்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. துலா லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11இல் இருக்கும்பொழுது, அது 3இல் உள்ள சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். 3 8 11 போது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம். ஏன்னா ஒரு விபரீத ராஜயோக லிங்கில் வரும்போது ஏதாவது சொத்து வில்லங்கத்தில் இருக்குன்னா இப்போ பார்த்து பேசும்போது அது கிளியராகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள். ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும். பெண்கள் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக, நீங்களே பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரிலாக்ஸாக நடக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடங்க. ஸோ நடக்கும்போது நம்ம யார்கிட்டையும் பேசாமல் பொறுமையாக அமைதியாக நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இல்லைனா எனக்கெலாம் வந்து நல்லா சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது. நல்லா முக்கு நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஸோ நடக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிறப்பான விஷயம். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறதே வக்ர கிரகங்கள். மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்திலே வந்து வக்ர கிரகம் அமைஞ்சிரும். அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க. எடுத்த டெசிஷன்லேருந்து மாறவே மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஏடாகூடமான வக்கரம், அதாவது ஏடாகூடமாக நல்லதோ கெட்டதோ நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ வக்ர கிரகங்களும் போது என்ன மாதிரி வக்ரகங்களும் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுகளுடைய அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ரகிரகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி. காலையில் வந்து இப்போதான்னு சொல்கிறேன், ஒரு பெரிய எடிக்ஷனு, தண்ணி எடிக்டாக இருக்கவங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும். அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம், சனி குரு சுக்கிரன் எதுவோ வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனோட ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது. நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும். ஸோ உதாரணம் சொல்கிற பாருங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு வேலை, இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு 8:30 மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன். அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே 10 மணி ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற ஒரு கேட்டாக இருக்கும். ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வக்ர கிரகத்துடைய விஷயம் தான். தன்னுடைய தவறாக இருந்தாலும் தவறை திருத்திக்கவே மாட்டான். அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயோ வந்து இந்த வக்ரகிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேரக்டராக தான் மாறுறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப அடமன்சி இருக்கும். அதே மாதிரி வந்து வக்ரகிரகங்கள் வந்து ஒரு 3ஆம் இடத்துல வந்து ஒரு வக்ரகிரகம் வந்து தசாபுத்தி அந்தரங்கம் நடக்கும்போது அவனோட குரல் வந்து மாறும். ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும். அதே வந்து ஸ்திதி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. ஸோ ஏன்னா வக்ரகிரகங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது.
ஸோ அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபுக்திகள் மாறி அந்த வக்ரங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும். என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவனால் வந்து பிடிச்ச பிடிலே இருப்பாங்க. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேன்டான்னு சொல்கிறாலாம் இருக்கிறான். நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க. சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுலாம் வக்ரகிரகங்கள் தான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து வக்ரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, என்னை பொறுத்த வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம், பட் ரிவர்ஸில் நடக்கிறது. ஸோ ரிவர்ஸில் நடக்கலாம். ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா, அது ஒரு பரிகாரம் இருக்குது. அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுக்களை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ராகு கேதுக்களை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள், உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருங்க. ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூரியன் வரப்போகிறதுல வக்ர கிரகமாக, ஓகேங்களா, சந்திரனும் வரப்போதில்ல, இப்போ செவ்வாய் வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்மந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இல்லை முருகர் சம்மந்தமாக சித்தர்கள் சித்தர்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில், இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம். அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கணும். ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சர்ப கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வழிபாடு பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.